அவங்க கொடுக்குற காசு கொடுக்க தான் செய்வாங்க, அதை தவிர்க்க முடியாது. எளிய மக்கள், உழைக்கும் மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 என்பது பெரிய பணம். 10 ஓட்டு இருந்தால் ₹1,00,000. அதை நம்ம வாங்காதேன்னு சொல்ல முடியாது. வாங்கு. அவன் பால் அடித்து சத்தியம் பண்ணுறானா, கேட்குறானா, பண்ணிவிடு. புள்ள தலையில் அடிச்சிருக்கானா அடிச்சு, இல்லை குலசாமி படத்தில் வச்சு அடிச்சுனா அடிச்சிடு. அதில் ஒரு 50 ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு அப்படி வச்சுட்டு ஒரு நேர்மையாளன் இதெல்லாம் செஞ்சால் சத்தியம் பாதிக்கும். அவனே அயோக்கிய பைய, திருட்டு பைய, அவன்கிட்ட செஞ்சு கொடுக்குற சத்தியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுற. வச்சுக்க, ஏதாவது ஒரு கோயில் உண்டி போட்டுரு. அப்போ அந்த கர்மத்தை தொலைக்கிறேன். இந்தா நேரவா உதயசூரி, போட்டாச்சு. என் பங்காளி சொல்லலாம்ல, போட்டாச்சு. ரெட்டலை போட்டாச்சு. விவசாயி தொட்டாச்சு. தொட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. போடுப்பா தயவு செய்து போடுப்பா. எல்லோருக்கும் மொழிப்பற்றுதான். பாலஸ்தீனத்தில் ஒரு தாய் தன் மகன் காணாமல் போயிடுறான். சிறு வயதில் காணாமல் போயிடுறான். அண்ணன் பேசிட்டு வந்துடுறேனே, அங்கிருந்து சிம்மாண்ணேன்னு கூப்பிட்றான். அவர் குழந்தை வந்துடுறாரு. வெயிட் அண்ட் சி. ரொம்ப நாள் கழிச்சு அவன் நண்பன் வர்றான். நண்பன், உன் மகனை இங்கே பார்த்தேன், உன் மகனை இந்த நாட்டில் பார்த்தேன்னு அந்த நண்பனை கூட்டிக்கிட்டு கால்நடையாக நடந்தே அந்த தாய் போறா. அப்படி ரொம்ப தூரம் நடந்து போய் பார்க்குறான். மகன் இங்கே நிற்கிறான். மகனை தன் தாய்மொழியில் கூப்பிடுறா. அவனுக்கு தெரியல, மொழி தெரியல. அந்த மண்ணில் மக்கள்கிட்ட ஒரு மரபு இருக்கு. யாராவது இறந்துட்டா இந்த தலையில் போட்டிருக்க முக்காடை எடுத்து கழுத்தை சுற்றி போடணும். தன் தாய்மொழி தெரியாத மகன் அந்த நொடியில் இறந்துட்டான்னு தலையில் போட்டிருந்த முக்காடை தூக்கி கழுத்தை சுற்றி போட்டு திரும்பிட்டான். போட்டுட்டீங்கல்ல உதயசூரியனுக்கு, புதுசாக போட போறிய? கை சின்னத்துக்கு போடுவானா எவனாவது? மானமுள்ள தமிழன் கை சின்னத்துக்கு போடுவானா? எவனாவது போடுவானா சொல்லு? உன் இனத்தை கதற வன்முணர்வு செய்து கொலை செஞ்சு 1,70,000 பேரை கொண்டு வச்ச கை, அந்த கைக்கு யாராவது போடுவானா? விடுதலை பெற்ற இந்த நாட்டை 50 ஆண்டுகள் ஆண்டு பிச்சைக்கார நாடா மாத்தினது அந்த நாடு தான், இந்த காங்கிரஸ், இந்த கை தான். இந்த சிஏஏ யார் கொண்டு வந்தது? இந்த என்ஆர்சியை கொண்டு வந்தது யாரு? இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? இந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? இந்த ஜிஎஸ்டி இந்த கொடும் வரியை கொண்டு வந்தது யாரு? இவர்கள் தான். கூட நின்று கும்மி அடிச்சது யாரு? இவர்கள் தான். யாரு? பேனா கம்பெனி தான். பேனா கம்பெனி தான். அது எப்படிப்பட்ட பேனா தெரியுமா? நான் அது எப்படிப்பட்ட பேனான்னு அடிக்கி பேசணும்னு வச்சுக்க, வெளியில் தலை காட்ட முடியாது. பி கேர்ஃபுல். அது கொஞ்சம் நெஞ்ச கொடுமையை செஞ்ச பேனா இல்லை, பார்த்து பேசணும். உடப்பியா சிம்மான்? உடப்பேன். இப்படி ஓயாம கேட்டா முதல்ல உன் மண்டை உடப்பேன். நீங்கள் அதிகாரத்தினரிலே ஆட்டத்தை போட்டு நீங்க அங்க சொல்லி வச்சேன்னு வச்சுக்க, இதே அதிகாரம் எனக்கு வரும். என் மொழிக்காக என் முன்னோர்கள் செத்தது உண்மை என்றால், அவன் வெட்ட மூச்சு காற்று இந்த காற்றிலே உலாவது உண்மை என்றால், என் இனம் செத்துவிடக்கூடாது என்று பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் இன்னுயிரை ஈகம் செய்தது உண்மை என்றால், அவர்கள் விட்ட மூச்சு காற்று இந்த காற்றிலே உழவுவது உண்மை என்றால், அதை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள், சத்தியத்தின் பிள்ளைகள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். இந்த அதிகாரம் எனக்கு வரும். அன்னைக்கு பாரு, எந்த அடையாளமும் என் இணையாளத்தை தவிர எது இங்க இருக்கு பேர் தெரிஞ்சிருவேன். வஉசிக்கு தெரு, இவர்களுக்கு நகர். கலைஞர் கருணாநிதி நகர், ஜே நகர், எம்ஜிஆர் நகர். எங்களுக்கு வஉசி தெரு. இரு பொறு, கொஞ்சம் இரு. ஐ ஆம் பேக். வர்ற இரு. இதை வேற கர்மம் பார்த்துக்கிட்டே பேசணும், இல்லைன்னா அது வேற போட்டு அதுக்கு ஒரு வழக்கை போட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெரியாது. மீனவரை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியா. கடற்கரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலுக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டேன். என் மீனவனை நீ அடிச்சேன்னா உன் மாணவனை அடிப்பேன்ட்டேன். அதுக்கு என்னை உள்ளதைக்கு போட்டாரோ 6 மாதம் சிறையில் இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு. அது 2010. அப்போ 2021 2020 10 வருஷம் கழிச்சு ஒரு அழைப்பானை வருது. அழைப்பானை அது அதான் சமன் அழைப்பானை வருது. நான் வாசலில் உட்காந்து தம்பி முடி வெட்டிக்கிட்டு இருக்கேன். வந்தோடனே 2 காவலர்கள், என்னப்பா
அண்ணே என்ன சொல்லுங்கண்ணே, ஒரு அழைப்பானேண்ணே. அழைப்பானேன்னு அவர் சொல்லலை, சம்மன். எதுக்குண்ணே? அண்ணா 2010 அந்த கடற்கரையில் பேசுனீங்கல்லண்ணே, அந்த மாவட்ட ஆட்சியர் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கூட பேசிட்டீங்கண்ணே. ஏய், இதை கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆச்சாடா உங்களுக்கு? 10 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு ஒரு வழக்குங்க. அப்போ நீதிமன்றத்தில் நின்னு அவர் கேட்குறாரு, அதுக்கு இன்னொரு வழக்கு, அது என்ன வழக்குன்னு தெரியல, உங்கள் மேலே போடப்பட்டிருக்க வழக்கு என்னன்னு தெரியுமான்னு நீதியரசர் கேட்டார். அவர் என் மேலே அவருக்கு அன்பு இருந்திருக்கு. எப்படின்னு கேளுங்க. வணக்கம், வாங்க, உங்களுக்கு அழைப்பானை வந்ததா அப்படின்னாரு. சரி, நம்மால் அது கூட தெரியாமல் இருப்போம். வரலைங்கய்யா அப்படின்னா. வரலையா? எங்க என்ன வழக்குன்னே சொல்லாமல் கூட்டி கொண்டு வந்தவரை நீத்தி வச்சுருக்கீங்க? இல்லைங்க சார், இந்த பண்ணி சொன்னேன். சரி, வந்துட்டீங்க, 10 நிமிஷம் இருங்க, அது அழைப்பானை கொடுத்தோன்னு கையெழுத்து போட்டு நீங்கள் போங்க, அப்புறம் உங்கள் வழக்கறிஞங்களை வச்சு பார்த்துக்குறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரையும் திட்டுறீங்களே, இவங்களை ஒரு விதத்தை திட்டி விட மாட்டீங்களா? அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அவர் என்ன பண்ணுவார்? எஜமா அப்படி இருக்கிறாரு. அதான் அந்த மாதிரி 10 நிமிஷம் கூட பேசிட்டோம்னு கொண்டாந்து 10 வருஷம் கழிச்சு 2030 கூட கொண்டாந்து காட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அதுக்கு பேசிட்டீங்க. ரொம்ப நாளா ஒரு கருவி வச்சிருந்தான். ரொம்ப நாளா இந்த நல்ல காலம் பிறகுது குடுகுடு படிச்ச மாதிரி, சீமானுக்கு போட்டாத பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டாத பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டாத அட பஞ்ச பரதேசிகளா. ஏய், பிஜேபிக்கு போடாத என்று சொல்வதற்கு ஆண்மையற்ற நீங்கள் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போட்டால் பிஜேபி வந்துடும். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன். என் வீட்டில் சுவிட்ச போட்டா என் வீட்டில் தான்டா விளக்கறியும், உன் வீட்டில் ஏறி வெட்டி பயல்களா. இப்ப அந்த ஆட்டம் இல்லை. இந்த தேர்தலில் சீமானுக்கு போட்டுறத பிஜேபி வந்துடும், அதான் இல்லையே. எத்தனை காலத்துக்கு இந்த ஏமாற்று? ஒவ்வொரு இஸ்லாமிய கிறிஸ்தவர் வீட்டிலையும் போய் சீமானுக்கு போட்டாத பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டாத பிஜேபி வந்துடும். இங்க எல்லாரும் சொன்னாங்க பாருங்க, கொடையை உங்களால் கருப்பாக மோடிக்கு முன்னாடி பிடிக்க முடிஞ்சதா? எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக், ஆளுங்கட்சியா வந்த வெல்கம். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாருங்க. இந்த நாடகத்தை நம்பி ஏமாந்து போன என் இன சொந்தங்களே, விழித்துக் கொள்ளுங்கள். ஓட்டுக்கு 10,000 15,000 20,000 வருதுன்னா அது உங்க பிள்ளைகள் எங்களால தான், எதை எங்களால முடிஞ்சது. மறுபடியும் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருப்பேன். அப்ப வாக்கின் விலை இன்னும் கொஞ்சம் ஏறும், அதிகமா ஏறும், 26,000 வரைக்கும் போகும். என் தம்பி முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி நாங்க விவசாயிக்கு தான் போடலான் இருக்கோம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா அப்படிலாம் முடிவு எடுத்துடாதீம்மா, தயவு செய்துமா, என்ன வேணுமோ கேளுங்கம்மா தர்றோம்ட்டு. அன்னாரி வேலைத்தை எழுதி வைங்கன்னு சொல்லுங்க, சரியாயிடும். வந்த வரைக்கும் வசூலிங்க. நான் கேட்டேன், அம்மா ஏமா காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்கம்மா? ஏப்பா யாரு காசு? நம்ம காசு தான் அம்மா, நம்ம காசு நம்மகிட்ட இல்லாம ஏமா அவன்கிட்ட போச்சு? அந்த கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இல்லணும். நீ கரும்பு வெட்டுற, களை எடுக்கிற, வாழை வச்சிருக்க, தென்னை வச்சிருக்க, தோட்ட வேலை பார்க்கிற, ஆடு மேய்க்கிற, மாடு மேய்க்கிற, எல்லாம் செஞ்சு வெம்பாடு விட்டு உழைக்கிற நீ கையேந்துகிறாய். இதில் ஒரு வேலையும் செய்யாதவன் காசு கொடுக்கிறான். அப்ப நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பணம் அவனிடத்தில் எப்படி போச்சு? அதுதான் என் அன்பு மக்களை சுரண்டல். உழைக்கும் மக்களின் உழைப்பை சுரண்டுகிற சுரண்டல். ஒரு நாளைக்கு தீபாவளி அன்னைக்கு என்னுடன் பிறந்தார்களே, தீபாவளி அன்னைக்கு தமிழ்நாட்டு டாஸ்மார்க் வியாபாரம் அரசு அறிவிச்சது 600 கோடிக்கு குடிச்சிருக்கான் ஒரே நாளுக்கு, ஒரு நாள்ல. ஆனால் வித்தது வியாபாரம் 1000 கோடி, அறிவிச்சது 600 கோடி. ஒரு நாள் ஒன்றுக்கு 600 கோடிக்கு குடிக்க காசு வைத்திருக்கிற இவர்களுக்கு எதற்காக இலவசம்? எதுக்கு பயப்படணும்? எல்லார் வீட்லயும் ரைடா போடுறானே. இந்த பிபிசி ஆவணப்படத்தை திரட்டு அவன் எடுத்து விட்டான்ட்டு அது டெல்லியிலையும் மும்பையிலையும் அந்த அலுவலகத்தில் ரைடு. ஏதோ ஐயா மோடியால முடிஞ்சது மிரட்டி பார்க்குறாரு.
நான் கூட தான் பேசுறேன், நான் கூட தான் திரையிட்டேன். என் வீட்டில் ஒரு ரைடை போடுங்களேன், போடுங்களேன் பார்ப்போம், போடு. ஏதோ ஒன்று அப்படி மிரட்டி உருட்டி பண்றது. ஒருவன் குற்றம் செய்து விடுகிறான், மன்னரிடத்தில் அவன் நிறுத்தப்படுகிறான், மன்னர் அவருக்கு தண்டனை கொடுக்கிறார். 50 சவுக்கடிகளை நீ வாங்க வேண்டும், இல்லை என்றால் 100 மிளகாய்களை தின்ன வேண்டும். அவன் முதலில் நான் மிளகாயை தின்கிறேன் என்கிறான். சரி தின்னு என்று விட்டார். 5 மிளகாயை கடித்து தாண்ட முடியவில்லை. வாயெல்லாம் காந்தது, உரைக்குது, கண்ணீர் தானாக கொட்டுது. மன்னா நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன் என்கிறான். மறுபடி சவுக்கடி. 10 அடி வாங்கின உடனே அவனால தாங்க முடியல. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறீங்க, நான் மறுபடியும் மிளகாயை திங்கிறேன் என்கிறான். மறுபடியும் மிளகாய், ஒரு 5-10 மிளகாய்க்கு மேல சாப்பிட முடியல. மன்னா மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் மறுபடியும் சவுக்கடியே வாங்கிக் கொள்கிறேன். சவுக்கடி. இப்படி மாறி மாறி மிளகாயை ஒரு 5 வருஷம் கடிக்கிறது, அப்புறம் சவுக்கடி ஒரு 5 வருஷம் வாங்குறது. திமுகவுக்கு ஓட்டு போட்டு சவுக்கடி, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு மிளகாய. எங்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளிடத்தில் வாருங்கள், தேனும் பாலும் இருக்கிறது என் அன்பு மக்களே, எங்களிடத்தில் வாருங்கள். சட்டியில் அரிசியை போட்டு வறுக்கும் போது சட்டி ரொம்ப சுடுதேன்னு தப்பிச்சா போதும்னு அரிசி குதிச்சு அடுப்புக்குள்ளே விழுந்த கதையா அதிமுகவின் கொடுமை தாங்களேன்னு தப்பிச்சு திமுக கூட அடுப்புக்குள்ளே விழுகிறது. இது ஒரு கொடுமை 1/2 நூற்றாண்டுகளாக நிகழ்ந்து விட்டது. ஒரு பெரியவர் 5 வேளை கடமையை செய்வார், தவறாது இறையச்சத்தோடு போய் தொழுவார். அப்படி அதிகாலை கடமையை நிறைவேற்று தொழுகையை செய்வதற்கு முன்னாடி அயர்ந்து உறங்கிறார். கொஞ்ச நேரம் உறங்கிறார், பள்ளிவாசல் தான் படுத்திருக்கிறார். அப்போது ஒருவர் வந்து எழுந்து, பெரியவரை எந்திரிங்க, தொழுகைக்கு நேராச்சு, போங்க போங்க, போய் கடமையை ஆற்றுங்க. அது 5வது வேலை சொல்லணும், போய் கிளம்புங்க, போங்க போங்கன்னு. அவர் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் தூங்கிறார். மறுபடியும் வர்றார், ஒருத்தர் வந்து எழுப்புறாரு, எந்திரி எந்திரி எந்திரி, போய் தொழுகப்போ அப்படின்னு. அவர் பார்த்து பதறி எந்திரிச்சு பார்க்குறாரு. உடனே போயிடுறாரு. போய் தொழுதுட்டு திருப்பி வந்து பார்க்குறாரு. அவர் நிற்கிறாரு. அந்த ஆள், ஏப்பா நீ யாருப்பா? என் கடமையை செய்கிறதுக்கு நீ கடமை தவறாது என்னை தட்டி எழுப்பி தொழுகைக்கு அனுப்பிட்டியே, நீ யார் அப்படின்ன. நான் தான்ப்பா சாத்தான்ப்பா, பேய், நான் சாத்தான், நீ ஏண்டா என்னை எழுப்பி அனுப்புன? ஐய, உங்க இறைவன் பேரருளாளன், உங்க இறைவன் இரக்கமே எல்லாம் இரக்கமானவர். நீ என்ன பண்ணுவ, கொஞ்சம் தாமதமா போய் தொழ நினைச்சா வருந்தி மிக வருத்தப்பட்டு நீ தொழுவ. அப்போ உங்க இறைவன் உனக்கு இரக்கம் காட்டி நிறைய அருள் பாலிச்சிடக்கூடாது, அருள் கொடுத்துடக்கூடாது. அதனாலதான் நான் உன்னை சரியான நேரத்துக்கு எழுப்பி அனுப்புனேன்றான் சாத்தான். அந்த சாத்தான்கள் தான் இந்த தொகுதியிலே 2 கட்சியாவும் நின்று போட்டியிடுது. நீ இந்த சாத்தான் உண்மையில அக்கறையில எழுப்பிச்சு நினைக்கிற இல்ல, உனக்கு நல்லது நடந்துடக்கூடாது. சின்னம் கேட்கும் போது புலி சின்னம் கேட்டேன், அது முதல்ல நிராகரிச்சிருவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா புலிக்கு புலியை சின்னமா தர முடியாது விட்டான். அப்புறம் நான் கேட்டேன், எனக்கு மயில கொடுங்க, அது தேசிய பறவைன்னு. அப்ப தேசிய மலரை எதுக்கு பிஜேபி கொடுத்தான்னு கேட்டேன், அது முன்னாடி நடந்துருச்சு. சரி காளமாடை கொடு, அப்ப ஜல்லிக்கட்டு பெரிய அளவுக்கு பரபரப்பா இருக்கு, எனக்கு காளமாட்டை சின்னமா கொடுங்க. அது உயிர் உள்ள எதையும் தர முடியாதுன்ட்டான். சரி போய் தொலை, விட்டாச்சு. கடைசிக்கு விவசாய தந்துட்டான். உயிருள்ள எதையும் தர முடியாது என்ற இவர்கள் விவசாய சின்னத்தை ஏன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தந்தார்கள்? எந்த விவசாயியும் உயிரோடு இல்லை என்று அவர்கள் தெரிகிறது. அதையே நமக்கு தந்தார்கள். தங்களின் உயிரை கொடுத்தாலும் விவசாயியும் விவசாயத்தையும் காப்பாற்றி விடுவார்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் என்பதற்காக தந்தார்கள். அதையே ஒரு நெல் விவசாயி, ஒரு வாழை விவசாயி, ஒரு சோள விவசாய தந்திருக்கலாம். எனக்கே 2 கரும்போடு நிக்கிற விவசாய தந்தான். ஆலையில் வைத்து தன் உடம்பை கசக்கி பிழிந்த போதும் இனிப்பான சாறை தருகிற கரும்பு போல
நாங்கள் எங்களை வருத்திக் கொண்டேனும் என் மக்களுக்காக உழைப்போம் என்கிறதுக்காக, அதை உணர்த்துவதற்காக. இஸ்லாமிய சிறைக்கைதல் விடுதலைக்கு பேசிட்டோம். செஞ்சி மஸ்தான் ஒருத்தர் இருக்கிறாரு, கோயில் கோயிலாக தேர் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகமாக இருக்குது அங்கே. அது அதிமுக போட மாட்டாங்க, அது சீமானுக்கு போட்டுருவாங்க. அப்போ வந்து என்ன செய்யுது, படபடப்பு வருது. நேரம் வந்து இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலைக்காக அரசு ஒரு ஆலோசனை குழு போட்டிருக்கிறது, அது விரைவில் நல்ல செய்தி வரும். என் தம்பி அபுதாயிர் மாதிரி எல்லாரும் செத்த பிறகு வருமா? எப்போ வரும்? 38 குழு போட்டிருக்கு, புழு கூட 4 அங்கல நகருது, இந்த குழு ஒன்றும் நகர மாட்டேங்குது. ஊரா போராட்டம் பண்ணிட்டு இருந்த இஸ்லாமிய சிறைக்கைதிகளை விடுதலை செய்யுங்க விடுதலை செய்யுங்கன்ட்டு அங்கே மேலப்பாளையத்துக்கும் ராமநாதத்துக்கும் போகிறதுக்குள்ள தடை போட்டீங்க. அப்போ ஆதிநாராயணன் தலைமையில் ஒரு கமிஷனை போட்டீங்க, ஒரு குழுவை போட்டீங்க. ஒரு ஆளை தான் போட்டிருக்கீங்க, இன்னும் குழு போடல. அது என்ன நடக்குது? இருக்கிற சிறைவாசிகள் வீடுகளில் போய் விசாரிக்க வேண்டியதானே, அவன் எவ்வளவு கண்ணீரும் கவலையும் தோய்ந்து இருக்கிறான்னு. எங்க அப்பா அஸ்லாம் பாஷா 82 வயசாயிருச்சு, சிறை விடுப்புல வெளியில் வந்தோன்னே என்ன அழைச்சி பேசுறாரு, மகனே 82 வயசாயிருச்சு அப்பாவுக்கு, இனிமே நான் என்னடா பண்ண முடியும், இருக்கிற கடைசி காலத்தை பேரம்பேத்திலோட இருந்து சந்தோஷமா இருந்துட்டு செத்து போறேன்டா, ஏதாவது பேசுறான்றாரு. பேசி பார்த்தேன், கடிதம் எழுதி பார்த்தேன், அறிக்கை கொடுத்து பார்த்தேன், ஒன்னும் நகரல. உங்க மகனிடத்தில் அதிகாரம் இருந்திருந்தால் சிறைக்கதவு திறந்து பல ஆண்டுகள் ஆயிருந்திருக்கும். நீங்க பயப்படுவீர்கள். 7 தமிழர் விடுதலை, ராஜீவ் கொலை குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 7 தமிழர் விடுதலையில் காங்கிரசுக்கு பயம், இஸ்லாமிய சிறைக்கைதிகள் விடுதலையில் பாரதிய ஜனதாவுக்கு பயம். எனக்கு எவனை பார்த்தும் பயம் கிடையாது, நினைக்கிறதே செய்வேன். நீ கத்திப்பாரு, ஐயோ அவர் ஓட்டு போட மாட்டாரு, போடாத போடாத போ, இந்த மாதிரிலாம் பேசுனா சீமான் உங்களுக்கு எப்படி ஓட்டு விழும்? என் கருத்தை ஏற்காதவன் எனக்கு ஓட்டு போட தேவையில்லை, என் கருத்தில் உடன்பட்டவன் என் உடன் நின்றால் போதும். அன்னைக்கு 3 நிமிடம் தான் பேச விட்டாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த பேனாவை வைக்கலாமா வைக்க வேணாமாங்கிற இடத்துல அதை கேட்டு இந்த ஆளு ஒரு ஆளையாவது சட்டசபைக்கு அனுப்பியிருக்கலாம். ஆள் கட்சி எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சிருப்பா, நான் மட்டும் உட்கார்ந்து இருந்திருப்பேன். அதுதான் தயவு செய்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். காசு வாங்க வேணான்னு நான் சொல்ல மாட்டேன், ஏப்பா நீ இதை கெடுக்கிறாய்பாங்க, வாங்குங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு. என்னப்பா பாப்பாங்க பாப்பா கொடுக்குறான்னு தெரிஞ்சுட்டு கூட நின்று வேடிக்கை பார்த்துட்டு. அதனால் எங்கிட்ட காசு இல்லை, இருந்தாலும் நான் தர்றது என் கொள்கை இல்லை. ஆனால் கொடுக்குறான், என்னால் முடிஞ்சது விலை ஏற்றி விடுறேன். நாங்கள் தெருவில் நடக்க நடக்க அவங்களுக்கு என்னென்னா ஒரு 1000 500 உங்களுக்கு ஏறிட்டே கூட்டிகிட்டே இருக்கும். என் மக்களை மாடு ஆடை தொழுவத்தில் அடைச்ச மாதிரி கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சி காலையிலிருந்து மதிய வரை இருக்கு 500 ரூபா. சாப்பிட்டுட்டு போகக்கூடாது, ஏன்னா வேற கூடத்துக்கு போயிட்டா இருங்க சாயந்தரம் வரைக்கும், அதுக்கு ஒரு 500 ரூபா. எப்படி இருக்கு? அதனால வர வரைக்கும் வசூலிச்சுக்கிறங்க, வாக்க விவசாயிக்கு போட்டுருங்க. நீங்க அவங்க கொடுக்குற காசுல என்ன வாங்க? அரிசி பருப்பு. அரிசி பருப்பு யாரு விளைவிப்பா? ஐயா தான். ஐயா தான் விளை வைக்கணும், அவர் தான் விளை வைக்கணும். அதனால அவருக்கு போட்டுருங்க, அவர் உங்களுக்கு சோற போட்டுருவார். தயவு செய்து அதை பண்ணிவிடுங்க, நல்லா இருப்பீங்க. உங்களை பார்த்து பண்ணிவிடுங்க நியாயமார. ரொம்ப நாளாக நாங்களும் கெஞ்சிக்கிட்டே இருக்கோம், ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க. பண்ணிவிடுங்க. விவசாய சின்னது போடுங்க, பேச்சை கேட்டவங்க போடுங்க, கேட்டு போய் வீட்டில் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த ஒரு வாட்டி போடுமியா, விவசாயிக்கு போடுமியா, மேனகாங்கிற ஒரு பெண் பிள்ளையை நிறுத்திக்காங்க போடுமியா, படித்த பிள்ளையா, அதுக்கு போடுவோம். 2 முறை ஐயா தென்னரசு இருந்துட்டாரு, என்ன பண்ணிட்டார் இந்த தொகுதிக்கு? இது வரைக்கும் ஈவிகே ஐயா இளங்கும் ஜெயிக்கவே இல்லை. ஒரு தடவை மந்திரி அந்த ராஜ்யசபா உறுப்பினராக போய் என்ன செஞ்சிருக்காரு? இப்போ அவரால் வந்து வீதியில் நின்று வாக்கவே முடியல, தம்பி சஞ்சய் அனுப்பிட்டு இருக்கிறாரு. இப்போ இவருக்கு பதிலாக இவர் ஜெயிச்சா சட்டசபைக்கு இவர் போவாரா, சஞ்சய் போவாரா? அதனால மதிப்புமிக்க உங்கள் வாக்குகளை எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆக அந்த வகையிலே இந்த கூட்டத்தில் வாயிலாக நான் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால், ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைத்த எங்களுக்கே உங்கள் வாக்குகளை தந்து
நாட்டை நாசமாக்க விடாமல் ஓட்டை விவசாய சின்னத்திலே போட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம்.